சிந்திச்சு பாரு. கடவுள் இருக்கிறான், நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இருக்குது. கடவுள் என்ன காப்பாற்ற போறான், நான் உழைக்க போறேன், என் வாழ்க்கை நடக்க போகுது. இதுல என்ன இடையில இன்னொருத்தவன் யோசித்து பாரு. அப்ப உண்மை விளங்கிடும் உங்களுக்கு. இதை யோசிக்காத வரைக்கும் உண்மை விளங்காது. ஆனால் நான் என்ன சொல்றேன், அவரு பிராமணா இருக்கட்டும், யாரா ஒன்னா இருக்கட்டும், மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு. அவங்க தொழிலை அவங்க செய்யறாங்க. நீ ஏன் ஏமாறுற, அதை யோசனை பண்ணுன்ற. இது தேவையில்லை. எங்க அம்மா சொன்னாங்கப்பா, எங்க அப்பா சொன்னாருப்பா, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், நாங்க கல்யாணம் பண்ண சொல்ற, நான் தாலி கட்டுறேன்ப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று பிடிச்சிதான் மனசுல கடவுளை கும்பிடுறா, வாழ்க்கை சிறப்பா வாழ்வ. கடவுளை கும்பிட முதல்ல உன்னை நம்பு, உன் தாய் தகப்பனை நம்பு. ஜோசியத்தை நம்புறத விட நான் ஜோசியம் நம்புறது இதுல ஜோசியம்ன்றது இல்ல, உங்களுக்கு இல்ல தம்பி, தனி மனிதனு கிடையாது. பொதுவான விஷயத்த பேசுங்கிறோம் நம்ம. இந்த பொதுவான விஷயத்தை எல்லாரும் எத்தனையோ பேர் ஏமாந்தம் உண்டு. இதனால எனக்கே எத்தனையோ போன்கள் வருது, இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு. நேற்று ஒரு அம்மா குன்றத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா, கல்யாணம் பண்ணானா, 29 வயசு. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணலான்னா கல்யாணம் ஆனால் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்றான். சரி பண்ணால் பண்ணிக்க தானம்மாண்ணா. அந்த பையன் பொண்ணுக்கு ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான், டைவர்ஸ் ஆன பொம்பளை. சரி அது கூட பாரு, சிந்திச்சு பாரு. கடவுள் இருக்கிறான், நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இருக்குது. கடவுள் என்ன காப்பாற்ற போறான், நான் உழைக்க போறேன், என் வாழ்க்கை நடக்க போகுது. இதுல என்ன இடையில இன்னொருத்தவன் யோசித்து பாரு. அப்ப உண்மை விளங்கிடும் உங்களுக்கு. இதை யோசிக்காத வரைக்கும் உண்மை விளங்காது. ஆனால் நான் என்ன சொல்றேன், அவரு பிராமணா இருக்கட்டும், யாரா ஒன்னா இருக்கட்டும், மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் உண்டு. அவங்க தொழிலை அவங்க செய்யறாங்க. நீ ஏன் ஏமாறுற, அதை யோசனை பண்ணுன்ற. இது தேவையில்லை. எங்க அம்மா சொன்னாங்கப்பா, எங்க அப்பா சொன்னாருப்பா, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், நாங்க கல்யாணம் பண்ண சொல்ற, நான் தாலி கட்டுறேன்ப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்று பிடிச்சிதான் மனசுல கடவுளை கும்பிடுறா, வாழ்க்கை சிறப்பா வாழ்வ. கடவுளை கும்பிட முதல்ல உன்னை நம்பு, உன் தாய் தகப்பனை நம்பு. ஜோசியத்தை நம்புறத விட நான் ஜோசியம் நம்புறது இதுல ஜோசியம்ன்றது இல்ல, உங்களுக்கு இல்ல தம்பி, தனி மனிதனு கிடையாது. பொதுவான விஷயத்த பேசுங்கிறோம் நம்ம. இந்த பொதுவான விஷயத்தை எல்லாரும் எத்தனையோ பேர் ஏமாந்தம் உண்டு. இதனால எனக்கே எத்தனையோ போன்கள் வருது, இது மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு. நேற்று ஒரு அம்மா குன்றத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா, கல்யாணம் பண்ணானா, 29 வயசு. ஆனால் அவனை கல்யாணம் பண்ணலான்னா கல்யாணம் ஆனால் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்றான். சரி பண்ணால் பண்ணிக்க தானம்மாண்ணா. அந்த பையன் பொண்ணுக்கு ஒரு 10 வயசு பையன் இருக்கிறான், டைவர்ஸ் ஆன பொம்பளை. சரி அது கூட பாரு.